VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் மேஜிக் டூல் எதற்கு பயன்படுகிறது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபோட்டோஷாப் மேஜிக் டூலில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று குயிக் செலெக்ஷன் டூல், மற்றொன்று மேஜிக் வாண்ட் டூல். இந்த 2 டூல் பற்றி இப்போது பார்ப்போம். நாம் மோஸ்ட்லி அதிகமாக பயன்படுத்துவது இந்த மேஜிக் வாண்ட் டூலை தான். ஸோ அதை பற்றி முதலில் பார்ப்போம். இந்த டூலோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கலர் நிறைந்த இடத்தை ஈஸியாக செலக்ட் செய்யும். ஓகே, நான் அந்த டூலை செலக்ட் பண்ணதும் இந்த இடத்துல உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் டாலரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டாலரன்ஸில் 1ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிறிதளவு ஏரியா மட்டுமே செலக்ட் ஆகியுள்ளது. அதுவே டாலரன்ஸ் அதிகமாக கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ரிலேட்டடான கலர்ஸ் எங்கெங்கெல்லாம் உள்ளதோ அதையெல்லாம் செலக்ட் செய்யுது. அதுவே டாலரன்ஸ் ஓரளவு மீடியமாக இருக்கும்போது பேக்ரவுண்ட் இமேஜை சரியாக செலக்ட் செய்கிறது. மீதி உள்ள ஏரியாக்களை செலக்ட் செய்ய, அதாவது மொத்தமாக பேக்ரவுண்டை மேஜிக் வாண்ட் டூலை பயன்படுத்தி செலக்ட் செய்ய ஷிஃப்ட் கீயை அழுத்தி பிடிச்சுக்கிட்டே உங்களுக்கு தேவையான இடங்களை செலக்ட் பண்ணிக்க முடியும். அல்லது ஆட் டு செலெக்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இது போல ஆட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்க தவறுதலா வேறு ஏரியாவை செலக்ட் பண்றீங்கன்னா, அதை ரிமூவ் பண்ண சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஏரியாவை ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவை ரிமூவ் பண்ண செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இதில் ஃபெதர் எவ்வளவு கொடுத்து கட் பண்ணுறீங்களோ அந்த அளவு பிளெண்டிங் இருக்கும் என்று போன வீடியோவிலேயே கூறினேன். உங்களுக்கு ஃபெதர் வேல்யூ எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கங்க. அல்லது இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதை கட் பண்ண அவுட்டர் செலெக்ஷனில் உள்ளதை இன்னர் செலெக்ஷனுக்கு மாற்ற Ctrl+Shift+Iங்கிறத கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்னர் செலெக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணி வேறு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜில் செட் பண்ணிக்க முடியும். இது போல் உங்களுக்கு பார்டர் லைன்ஸ் ஆட் ஆகி வந்தால் அதை எரேஸ் பண்ண இந்த இடத்துல உள்ள எரேசர் டூலை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நாம பார்க்க இருப்பது குயிக் செலெக்ஷன் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியா ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த டூலை செலக்ட் பண்ணதும் இது போல 3 டூல்ஸ் ஷோ ஆகும். இதுல நியூ செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பிரஷோட டயாமீட்டர் எந்த அளவுக்கு வேண்டுமோ, அதாவது இந்த வட்டத்தின் அளவு எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல உங்களுக்கு எந்த டூல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.